இன்றைக்கி டியூஸ்டே ஈவினிங் என்ன பண்ணலாம் டின்னருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் சம்பா இருந்தது ஞாபகம் வந்து பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி இருந்தது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக வத்தல் பொடி, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டு இதை வந்து கிச்சடி டைப்லேயும் பண்ணியிருந்தேன். பட் டேஸ்ட் வந்து பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். இந்த சம்பா கிச்சடிக்கு நம்ம சட்னிக்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா ப்ளெயினாக கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். 1 டம்ளர் சம்பா ரவைக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். கூடவே 1/2 டம்ளர் சேர்த்து ஊற்றிட்டேன். ஏன்னா ரவை அப்படின்னும் போது நம்மளுக்கு வேகமாக வந்து தண்ணி அப்சர்வ் ஆகிடும். ஸோ குக்கரில் வந்து ஒரே விசில் தான். ஃபைனலி கொத்தமல்லி தூவி ஒரே விசில் விட்டு இறக்கணும். சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்பா ரவை கிச்சடிக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் தேங்காய் வத்தல் சட்னி தான். மாவு இருந்தால் நம்மளுக்கு அதுதான் ரொம்ப சப்போர்ட்டிவ். பட் ஓயாமல் சட்னி சாம்பார்னு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சம்பா ரவை பண்ணேன். ஸோ இன்றைக்கி வெட்னஸ்டே மார்னிங் வந்து தோசைக்கு சாம்பார் பண்ணி சாப்பிட்டாச்சு. மார்னிங் டைம் பொங்கல் ஆர் தோசை எதுக்குனாலும் சாம்பார் வச்சு சாப்பிட்டா ஃபைனலி டீயோ காஃபியோ குடித்தா தான் வந்து கம்ப்ளீட்டான மாதிரி இருக்கும். நீங்களும் இப்படி விரும்புவீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.